டாக்டர் டாக்டர் அண்ணா அண்ணா ரிஷிக்கு நிறைய ரத்தம் போயிருக்கான். டாக்டர் சொன்னாரு இன்னும் உனக்கு ரத்தம் வேணுமா? நர்ஸ் சொன்னாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் 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 என் பையன் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு பெருசா பிரச்சனை எதுவும் இல்லல்ல? நல்லாதான் இருக்காரு. ஆனா என்ன? ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க தானே இப்ப அவன் குணமாயிட்டான்னு சொன்னீங்க. ஏன் குணமா இருக்காருன்னா கடவுள் காப்பாத்திருக்காரு. ஹார்ட்டுக்கு கீழே குண்டு பட்டிருக்கு. இட்ஸ் a miracle. தேங்க்ஸ் டு காட். அதாவது யாரோ அவரை பின்னாடி தள்ளி இருக்காங்க. அந்த புல்லட் அவரோட உடம்புல பட்டிருக்கிறத பார்க்கும்போது அவர் கண்டிப்பா கீழே விழுந்திருக்கணும். ஒருவேளை நேரா நின்று இருந்தாருன்னா பாடிக்குள்ள புல்லட் டயகனலா போயிருக்கு. அதனால ஹார்ட்டும் ரிஷியும் இப்ப சேஃபா இருக்காங்க. அதே புல்லட் நேரா ஹார்ட்ல பட்டிருந்தா எங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அதான் சொல்லுவாங்களே, காப்பாத்துறவங்க தான் உயர்ந்தவங்கன்னு. ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அதைத்தான் நாங்க ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ரத்தமும் கொடுக்கணும். டாக்டர் நான் போய் ரிஷியை பார்க்க முடியுமா ப்ளீஸ்? முடியாது. அவர் மயக்கத்துல இருக்காரு. எப்ப மயக்கம் தெளியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க முயற்சி பண்றோம். எங்களால முடிஞ்சதை செய்யறோம். டாக்டர், என் பையன் பொழைச்சிருவான்ல? மாமா அண்ணா நாங்க முயற்சி தான் பண்ண முடியும் சார். சோ ஜஸ்ட் ப்ரே. யார் இந்த மிராக்கலை பண்ணாங்களோ அவங்க மறுபடியும் ஒரு தடவை மிராக்கல் பண்ணா நல்லா இருக்கும். அப்ப ரிஷியும் தப்பிச்சிருவாரு. பை த வே, this 24 hours is very very critical for him. அவர் கண்ணை திறந்து பார்க்கணும். சில செகண்ட்ஸ்க்கு அவர் கண்ணை திறந்து பார்த்தா கூட போதும். we can save him. இல்லனா உயிருக்கு தான் ஆபத்து. துப்பாக்கி சூட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. ரத்தம் கசிகிறத நிப்பாட்டுறது பெரிய சேலஞ்சா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நான் பல தடவை சொல்லிட்டேன், என் பையனோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு எல்லார்கிட்டயும் பல முறை சொல்லிட்டேன். அவனோட ஜாதகத்துல தோஷம் உச்சத்துல இருக்குன்னு உங்க எல்லார்கிட்டயுமே சொன்னேன்ல. ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஆனா என் பேச்ச யாருமே கேட்கல. அதுக்கான பலனை பாருங்க. அம்மா, என் புள்ள உள்ள உயிருக்கு நீ பொறுமையா இரு. நான் ரிஷியை எவ்வளவோ வார்ன் பண்ணேன். இன்னைக்கு நீ வெளியே போகாத, இன்னைக்கு மட்டும் வீட்டுல இருன்னு சொன்ன. ஆனா அம்மா பேச்ச கேட்க கூடாதுன்னு அவன் தான் முடிவு பண்ணிட்டானே. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, டாக்டர் சொல்றதை கேட்டீங்கல்ல. புல்லட் ரிஷியோட இதயத்துக்கு கீழே பட்டிருக்கு. இது நிச்சயம் அதிசயம் தாங்க. இது கூட ரிஷி கீழே விழுந்ததாலதான். ரிஷியை கீழே தள்ளினது லக்ஷ்மி தானுங்க. இந்த அற்புதத்தை பண்ணது நம்ம லக்ஷ்மி தாங்க. நம்ம ரிஷியை கீழே தள்ளி விட்டு அவ தான் காப்பாத்துனா. இது ஒரு காரணத்துக்காக தான் அவனோட வாழ்க்கையில லக்ஷ்மி இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்பவாவது கரிஷ்மா, கிரண், மலிஷ்கா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஆனா ஆண்டி நான் சொல்றேன். மூடு. ஒரு வார்த்தை பேசாத. உன்னோட முட்டாள்தனத்தினாலதான் இவ்வளவு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னாலதான் இப்படி நடந்தது. உன்னாலதான் நடந்திருக்கு. நீ தானே விருப்பப்பட்ட ரிஷியை உனக்கு சொந்தமாக்கிக்கணும். லக்ஷ்மியை கை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. ரைட் ரைட். என்னாச்சுன்னு பார்த்தல. இப்ப ரிஷி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்க. ரிஷியோட வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வர்றத கண்டிப்பா நாங்க அனுமதிக்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு என் ரிஷியோட உயிர் தான் முக்கியம். லக்ஷ்மி திரும்ப வரணும். ரிஷியோட மனைவியா இருக்க லக்ஷ்மிக்கு தான் தகுதி இருக்கு. அவளை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். ரிஷியோட வாழ்க்கையில லக்ஷ்மிய நாங்க திரும்ப கூட்டிட்டு வருவோம். ஆண்டி ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க நீங்க விட மாட்டீங்களா என்ன? ஒரே ஒரு வருஷம் நீ வெயிட் பண்ணு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அதுக்கப்புறம் ரிஷியை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. உன் புத்திக்கு நல்லா எட்டுற மாதிரி தானே சொன்னேன். எந்த பாஷையில பேசினா உனக்கு புரியும்? இப்ப தெள்ள தெளிவா ஒரு விஷயத்தை விளக்கமா சொல்ற கேள். என் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும்.
என் உயிரை கொடுத்துதான் அவனை காப்பாத்தணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருப்பேன், புரிஞ்சுதா? மலிஷ்கா வா இங்க இருந்து வா. உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் உங்க மகனோட சந்தோஷத்தை பாருங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் தன்னுடைய உயிரை பணயம் வச்சா. ப்ளீஸ் see that he only loves me ஆண்டி ப்ளீஸ். நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ரிஷி லக்ஷ்மியை தான் லவ் பண்றான்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கல்ல, அவன் எனக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வச்சான். எனக்காக ஹை சீவ்ல படுத்துட்டு இருக்கான். நான் அங்க இருந்திருப்பேனோ செத்துருப்பேனோ. ஆண்டி அவன் நிஜமாவே என்னதான் லவ் பண்றான். எனக்கு பட இருந்த புல்லட் அவன் தன்னோட மார்ல தாங்கிக்கிட்டான் ஆண்டி. அவன் என்னுடைய ரிஷி, அவன் என்னதான் லவ் பண்றான். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இந்த மாதிரி சொல்லாதீங்க. கரிஷ்மா ஆண்டி நீங்க பேசுங்களேன், நான் என்ன தப்பாவா சொல்றேன்? அங்கிள் 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 நீங்க சொல்லுங்க, நீங்களே பாத்தீங்கல்ல, பேசுங்க. நான் பல விஷயங்களை பார்த்தேன், பார்க்க வேண்டிய அத்தனையும் பார்த்தேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாரும் சொல்ற அந்த மோசமான தோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் என் பையனுக்கு லக்ஷ்மியை தான் நான் கட்டி வச்சிருப்பேன். அங்கிள் ப்ளீஸ் நீங்க என்ன பேசுறீங்க? பாரு, இந்த விஷயமா இனி நான் பேச விரும்பல. ஏன்னா எதுவுமே எங்க கையில இல்ல. ப்ளீஸ் அங்கிள் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டி நீங்க டெசிஷனை மாத்த சொல்லுங்க ப்ளீஸ். ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். ஆண்டி இப்படி ஒரு டெசிஷனை நீங்க எடுக்காதீங்க. ரிஷி என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதை விட அதிகமா லக்ஷ்மி நேசிக்க. அவ அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்கு லக்ஷ்மிக்கு ரெண்டே காரணம் தான் இருந்திருக்கு. முத காரணம், அவ அவனோட மனைவியா இருந்தா. ரெண்டாவது காரணம், ரிஷியோட ஜாதகத்துல லக்ஷ்மி தான் மனைவின்னு எழுதிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ரிஷியும் லக்ஷ்மியும் பிரிஞ்சாச்சுன்னு. லக்ஷ்மி உங்க 2 பேரோட காதலை பார்த்தா, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவை பார்த்தா, தன்னோட புருஷனான ரிஷியே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்தா. ரிஷி அவளோட அன்புக்கு விலை பேசினா. லக்ஷ்மியோட வாழ்க்கையில ரிஷி ஒவ்வொரு கட்டத்திலையும் தப்பு பண்ணிருக்கான். ஒரு புருஷனா நடந்துக்கல, துரோகம் பண்ணிருக்கான். அதான் லக்ஷ்மி மனச பாதிச்சிருக்கு. ரிஷிய தூக்கி எறிய லக்ஷ்மி பக்கத்துல ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஆனா அவ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ரிஷி உயிரை காப்பாத்த தான் உயிரை பணைய வச்சா. சரி, இப்ப நீ சொல்லு, லக்ஷ்மியோட அன்பு எவ்வளவு உயர்வானதுன்னு சொல்லு. லக்ஷ்மியோட அன்பு உண்மை ஆழமா விலை மதிப்பு இல்லாத. அவ அன்பு நீங்க விலை பேச முடியாது. ஏன்னா அவ மனசுல ரிஷி மட்டும்தான். ஜோசியரே நீங்க ஏன் வர்றதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? சரி கொண்டு வந்திருக்கீங்க. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அண்ணி நீங்க பண்டிதரை எங்க கூட்டிட்டு போறீங்க? போறீங்க நம்பிக்கை கிடையாதுல்ல? சரி வா வா, என் பையனோட நிலைமைய பாரு. வாழ்வா சாவான்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கான். டாக்டர் சொல்லும்போது நீ தானே இருந்த. சில நொடினாலும் அவன் கண்ணை திறந்து பார்த்தாதான் ஆபத்து நீங்கன்னு சொன்னாருல்ல? இல்லனா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் ஜோசியரை ஏன் கூப்பிட்டேன்னு தெரியணும். ரிஷி ஆசீர்வதிக்க வந்திருக்காரு. எல்லாம் அவனுக்கு சாதகமா நடக்கணும் தான். நீங்க வாங்க ஜோசியர். ஆசிரமத்துல ரிஷிக்காக யாகம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 7 நாள் ரிஷிக்கு ரொம்ப ஆபத்தானது. நானும் ஆசிரமத்தில இருந்து ரிஷிக்காக சக்தியை கொண்டு வந்திருக்கேன். மேடம், ரிஷி அந்த தோஷத்துல இருந்து லக்ஷ்மியால தான் காப்பாத்த முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் அவ அதை நிரூபிச்சுட்டா. டிவியில எல்லாத்தையும் நான் லைவா பார்த்தேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க. லக்ஷ்மி ரிஷி கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா பண்டிதரே என்ன மலிஷ்கா, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல புரியாத மாதிரி இருக்கீங்களா? எனக்கு ரிஷி வேணும், ரிஷிக்கு நான் வேணும். நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். நான் இப்பவே சொல்லிட்டேன், ரிஷி இல்லாம நான் வாழ மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்கேஷ தோஷ டிராமாவெல்லாம் ப்ளீஸ் விடுங்க. எனக்கு கேட்டாலே வெறுப்பா இருக்கு. எனக்கு ரிஷி வேணும். ரிஷி இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னால இருக்க முடியாது. நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன்ல, திரும்ப நான் இந்த தப்பை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். நான் ரிஷி கூட தான் இருப்பேன். நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டி என்ன ஆனாலும் நான் ரிஷியை விட்டு கொடுக்க மாட்டேன். ரிஷி எனக்கு சொந்தம். நான் அவன் கூட தான் இருப்பேன். நோ மேட்டர் வாட். நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். பிரச்சனை இன்னும் தீந்து போகல. வரப்போற 24 மணி நேரம் அவனுக்கு ரொம்ப ஆபத்தானது. என்ன நீங்க இத பாரு, நீ வேணா எங்க எல்லாருக்கும் பிடிச்சவளா இருக்கலாம். ஒரு காலத்துல உன்னை ரிஷிக்காக நாங்க செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, எனக்கு என் பையனோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அண்ணி
எல்லாரும் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளுங்க. ரிஷி தான் என்னோட உயிருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரிஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன அண்ணி? நீலம், போதும். இவ்வளவு வருஷமா பாசமா அவனை எதுக்காக வளர்த்த? எவ்வளவு ஒருத்தி வந்து தன்னோட காதல் அன்புன்னு வாய்க்கு வந்ததை உளறி அவன் உயிரை எடுக்கிறதுக்காக அவன் வளர்த்த. நீ நினைக்கிற மாதிரி நடக்க விட மாட்டேன். So don't. மலிஷ்கா, don't. என் பையனோட வாழ்க்கையில விளையாடுறத விட்டுடு. தயவு செஞ்சு என் மகனை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத மலிஷ்கா. அந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீலம், என் பையன் உங்க யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களால அவன் உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீலம், எனக்கு என் பையன் சொன்னா வேண்டாம். அவன் உயிர் கேட்கல. போயிடணும். ஒண்ணும் ஆகாது ரிஷிக்கு. ஆண்டி, எதுவும் ஆகாது. நம்ம ரிஷிக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அவன் பொழைச்சு- ரூம் நம்பர் 8ன்னு சிஸ்டர் சொன்னாங்க. சிஸ்டர், எஸ். இந்த ஐசியூ நம்பர் 8 எங்க இருக்கு? நேரா போயிட்டு ரைட்ல போங்க. தேங்க்யூ. ஆனா நீங்க இங்க பாருங்க மேடம், நீங்க தைரியமா இருங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தால எல்லாம். நீங்க தான் மார்க்கேஷ தோஷம் அது இதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு திரிஞ்சிட்டு வரீங்க. உங்களுக்கு ஆன்ட்டிய பத்தி தெரியாத அவங்க மாடர்ன் வேர்ல்டுல வாழறவங்க. அவங்களுக்கு இந்த பஞ்சங்கத்தை காட்டி நீங்க தான் ஏமாத்துறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இந்த மார்க்கேஷ டிராமாவை விடுங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை ஆண்டி. இத நீங்க நம்பாதீங்க. சரி, இது செவ்வாய் கூட கிரகம் தானே இருக்குல்ல. மனுஷால அந்த செவ்வாய்க்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வரீங்க? இதெல்லாம் bloody just கிரகம் தான், வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் நதிங் ஆண்டி. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? ரிஷிக்கு மார்க்கேஷ தோஷம் இருக்கிறதால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. சரி ஆண்டி, அந்த பேங்க்ல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருந்தது. அதோட அங்க காட்ஸ் இருந்தாங்களே, அவங்க பாவம் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு மார்க்கேஷ தோஷம் இருந்ததா? அதனால தான் அவங்க செத்து போனாங்களா? ஆகா, நீங்க என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன். தெரியும், நீ நல்லா தான் இருக்க. டாக்டர் உனக்கு இத கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போலாம். அக்கா, டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீ இன்னைக்கு விடுதலை ஆயிட்ட. வீட்டுக்கு போலாமா? வா. சரி போகலாம். போலாம். நான் ஒரு தடவை ரிஷியை பார்த்துட்டு லக்ஷ்மி, அம்மாடி லக்ஷ்மி, ஏமா நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். அந்த கடவுளோட கருணமா. நான் தான் சொன்னேன்ல, ஒன்னும் ஆயிருக்காது. நான் டிவில பார்த்தேனே, குண்டு பாஞ்சுது ஆனா படல. இதெல்லாம் அந்த ஆண்டவனோட கருணை. அதான் ஒண்ணுமே ஆகல. என் பேச்ச கேட்க கூடாதுன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. டாக்ஸில கூட்டிட்டு வந்தீங்க. என் பணம் எல்லாம் போச்சு. ராணு, மேடம் 10 ரூபாய் நீங்க கம்மியா கொடுத்துருக்கீங்க. ஐயோ, இதுவரையா? என்னங்க இவன் இங்க வந்து நிக்கிறான்? ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிக்க மாட்டான்னு தைரியமா கொடுத்துட்டு வந்தேன். ஆனா கண்டுபிடிச்சு வந்துட்டான். சரி, இப்ப என்னவா? 10 ரூபாய் குறைச்சு கொடுத்ததுனால என்ன ஆயிட போகுது? நான் கூட தான் விட்டு கொடுத்துருக்கேன். எப்போ நீங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் எப்பவும் கொடுத்ததே இல்லையே. மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆட்டோக்காரனுக்கு, பார்லருக்கு, பால்காரனுக்கு. நீ வேணா மறுபடியும் எண்ணி பாரு. 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தான் கொடுத்துருப்பேன். கம்மியா கொடுத்துருக்க மாட்டேன். எங்க அனுப்பி வைங்களேன். ஒரு நிமிஷம் இருப்பா. இதோ இந்த பாவம் 10 ரூபாய். சாரி, தப்பா எடுத்துக்காத. சாரி. என்ன சாரி? நேஹாவுக்கு வர உடம்பு சரியில்லைல்ல, அந்த டென்ஷன்ல 10 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டேன். நேஹாக்கு என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ லக்ஷ்மி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. லைட்டா ஃபீவர், கோல்டு, அவ்வளவுதான். வேற என்னது அவ்வளவுதான்? அவ உடம்பு கொதிக்குது, பலவீனமா இருக்கா. இவளை பாக்குறதுக்கு அவளை தனியா விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன். கிளம்பலாமா தாயே? அது சித்தி, ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் போய் ரிஷியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்? வை? எதுக்கு சீ பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பார்த்தனே, அந்த மலிஷ்கா பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தனே. நீங்க இங்கே இருங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஏய் நில்லு, உன்னதாண்டி காதுல வெள்ள. ராணு, ஏற்கனவே அவ கஷ்டத்துல இருக்கா. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா சொல்லு? இப்ப பேசணுமா? என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? அப்புறம் இங்க பாருங்க, உங்களோட இந்த ஐஸ உருட்டி காட்டுறது என்கிட்ட வேண்டாம், லட்சுமி கிட்ட வச்சுக்கோங்க. இப்பவும் அந்த ரிஷி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் சரி, நான் அவனை சந்திக்க விட மாட்டேன். பாத்துட்டு போறாங்க விட. நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க, வெளில போய் டாக்ஸி பிடிங்க. அதுக்குள்ள நான் அவளை பிடிச்சு, அதாவது நான் லக்ஷ்மியையும் ராணுவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். போய் டாக்ஸி பிடிங்க.
உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லையே. உங்ககிட்ட எந்த பதிலும் இருக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாருடைய மனசு சஞ்சலமா இருக்கோ, யாரோட மனசு அலைப்பாயுதோ, எவ்வளவு குழப்பம் இருக்கோ, யாரு வெறும் தீபாவளிக்கும் கணேச சதுர்த்திக்கு மட்டும் கடவுளை கும்பிடுறாங்களோ அவங்க கிட்ட நான் என்னத்த சொல்றது? பண்டிகை இருந்தா கடவுள் இருக்கும், பண்டிகை கிடையாதுன்னா கடவுள் கிடையாது. கடவுளை கும்பிடுறதுக்கு நீ எல்லாம் பண்டிகைகளை தான் எதிர்பார்ப்ப. அதனால உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருந்தாலும் நீ இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறதால ஒன்னு சொல்லிக்கிறேன். அன்னைக்கு பேங்க்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடந்தது. அது ஒரு சம்பவம், ஒரு ஆக்சிடென்ட். ஒரு சம்பவமும் ஆக்சிடென்ட்டும் இயற்கையா நடக்கிற விஷயம்தான். இது எப்ப வேணாலும் திடீர்னு நடக்கும். ஆனா ரிஷிக்கு நடக்கிற அத்தனை விஷயமும் ஏற்கனவே மேடம் கிட்ட சொன்ன விஷயங்கள் தான். ரிஷிக்கு இரும்பால ஆபத்து இருந்தது, குண்டு இரும்பால செய்யப்பட்டது. சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அன்னைக்கு பேங்க்ல நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா குண்டு ஏன் ரிஷி மேல பட்டது, மத்தவங்க மேல ஏன் படல? நான் லக்ஷ்மியோட ஜாதகத்தை பார்த்துட்டு லக்ஷ்மிய பத்தி மேடம் கிட்ட நான் அப்பவே சொன்னேன். இவ ரிஷிய பாதுகாப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு வர்றா. இன்னைக்கும் அவதான் ரிஷிய காப்பாத்தி இருக்கா. அதோட ஜாதகத்தை பார்த்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மார்கேஷ தோஷத்தால ரிஷிக்கு ஆபத்து வந்தா லக்ஷ்மி நடுவுல போய் காப்பாத்த முயற்சி பண்ணா அவளையும் மரணம் தொடுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு விஷயம் சொல்லு, இன்னைக்கு வரைக்கும் மார்கேஷ தோஷத்தால ரிஷிக்கு ஆபத்து வந்ததே, அப்ப லட்சுமி தானே காப்பாத்தினா? சொல்லு. அவளுக்கு அப்போ காயம் ஏற்படலையா? அந்த நேரத்துல அவ கஷ்டப்படலையா? சொல்லு. லக்ஷ்மி, ஏய் ராணு, லக்ஷ்மி. ராணு, ராணு, நான் சொல்றத கேளு. ராணு, நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ ரிஷியை பார்க்க போறானா, பார்த்துட்டு போட்டமே. போகட்டுமா? அந்த பையனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் அஃபேர் ஓடிட்டு இருக்கு. இவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி இருக்கான். ஆனா இவ அவனை பாக்குறதுக்கு போறாளே. அவங்களுக்கு தான் மான மரியாதை ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் நம்ம பொண்ணு தானே, ரத்த சம்பந்தம் இருக்குல்ல, நம்ம மரியாதை என்ன ஆகும்? நான் பார்க்க விட மாட்டேங்க. நீ ஏன் இப்படி இருக்க ராணு? பாவம், அவளை எப்ப பாரு தொலை பண்ணிட்டே இருக்க. அவளே ரிஷியை பார்க்க போறேன்னு சொல்றானா, யோசிக்காம போவான்னு நினைக்கிறியா? அவளை தேவையில்லாம தொலை பண்றதை விட்டுரு, இல்லைன்னா ஓ மரியாதை தான் கெட்டு போகும். எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிப்ப. அப்படியா? அவ என்ன அவமானப்படுத்துவாளா? நான் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். என் வீட்டுல தின்னுட்டு அங்க போய் பல்லி இழிப்பாளா? நான் தடுப்பேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லட்சுமி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அவங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு. இங்க பாரு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சின்ன விஷயத்த பேசி பேசி பெருசாக்காத. நானா? அப்படி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நானா பேச்ச வளர்க்கறேன்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அந்த காலத்துல இருந்தே நடக்குது, இப்பவும் நடக்கும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏன் மகா யுத்தம் நடந்தது? மரியாதைக்காக, கௌரவத்துக்காக. ஏன்னா அவமானம்னா அதர்மம். நான் இந்த அதர்மத்தை நடக்க விட மாட்டேன். என்னால முடியாது. ராணு, அது மகாபாரதம். போதும், நிறுத்துங்க. போதும், ரொம்ப பேசுறீங்க. அதோட கௌரவர்களும் பாண்டவர்களும் கசின்ஸா இருந்தாங்க. ஆனா இங்க உங்க சொந்த அண்ணனோட பொண்ணு இருக்காளே, அவ உங்களுக்கும் பொண்ணு மாதிரி ரத்த சம்பந்தம் இருக்கு. அவளுக்காக நான் பிளட் ரிவரை ஓட விடுவேன். அப்படின்னா ரத்த வெள்ளம் மகாபாரதத்தை நடத்தி காட்டுவேன். இங்க இந்த ஊர்லயே. யூ ஜஸ்ட் பே வாட்ச். ராணு, ஆண்டவா. ஓ வாவ், நல்லா தான் பேசுறீங்க. எல்லாரையும் நல்லா ஹிப்னோடைஸ் பண்றீங்க. நோ வண்டர் எல்லாரும் உங்க பேச்சுல மயங்கி ஏமாந்துட்டாங்க. மலிஷ்கா, நோ ஆண்டி, கம் ஆன். அவரை பாருங்க, கதை மேல கதை விட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த மார்கேஷ தோஷத்தை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் தான் சொன்னல, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு மனசு வேணும். அதோட மூளை நல்லா அமைதியா ஐயோ இருக்கும். ப்ளீஸ், நீங்க பெரியவங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்றது நீதான் மலிஷ்கா. நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க. கிரண், உன் பொண்ணுக்கு புரியவை, இவர்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இவரு பெரியவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு நல்லது ஆனா செய்யற. ஆண்டி- அவரை அவமதிக்கிறது எங்களை அவமதிக்கிற மாதிரி. ஆண்டி, நீ எதை நம்புற எதை நம்பல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஆனா இவர் என்ன சொன்னாலும் அதை நாங்க முழுசா நம்புறோம். எங்களுக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. இல்லனா நான் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசுவேன். அதை உன்னால தாங்க முடியாது. போதும் நீலம், ஸ்டாப் இட் ப்ளீஸ். நீ மலிஷ்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ நம்மளுடைய மலிஷ்கா. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா என் பொண்ணு உன் பையனை தான் லவ் பண்றா. இவ பண்ற லவ்க்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத. அதோட மலிஷ்கா மட்டும் இல்ல, ரிஷியும் லவ் பண்றத பாத்துருக்கேன். நீ எல்லாத்தையும் பாத்துருக்கணும். ரிஷி ரியாக்ட் பண்றத பாத்துருக்கணும். அவன் பிஹேவ் பண்றத பாத்துருக்கணும். மலிஷ்கா கொஞ்சம் அப்செட் ஆனாலும் சரி. எனக்கும் எல்லாம் தெரியும். ரிஷி இவளை காதலிக்கிறதும் இவ அவனை காதலிக்கிறதும் எனக்கு தெரிஞ்சதுதான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா ஆண்டி நான் நான் என்ன பேசிட்டு இருக்கும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. எனக்கு ஏன் ரிஷியோட லைஃப்ல லக்ஷ்மி மறுபடியும் வரணும், அவ்வளவுதான். லக்ஷ்மியும் ஒன்ன மாதிரியே தான் ரிஷியை லவ் பண்றா. என் மகனோட உயிரை அவ காப்பாத்தி இருக்கா. அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே பல முறை காப்பாத்திருக்கா. தான் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவ ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்கா. இவர் சொல்றது எல்லாமே சரிதான். எப்பெல்லாம் லக்ஷ்மி வந்து ரிஷியோட உயிரை காப்பாத்தினாலும் அப்பெல்லாம் அவளும் காயப்பட்டிருக்கா, அவளுக்கும் அடிபட்டிருக்கு. அவ பல முறை ரிஷியோட உயிரை காப்பாத்திட்டு வர்றா. இவன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ ஜாதகத்துல இருக்கிற சக்தியால மட்டும்தான் என் பையன் ரிஷியோட உயிரை காப்பாற்ற முடியும். அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவ உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவ ஜாதக பலனாலதான் ரிஷியோட உயிரை காப்பாற்றப்படும்னு நமக்கு தெரியும் தானே. அதனால தானே கல்யாணம் பண்ணோம். ரிஷியோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அதுல இருந்து அவளை காப்பாற்ற முடியும்னா அது லக்ஷ்மியால மட்டும்தான் முடியும். அதனால தானே லக்ஷ்மியை மருமகள் ஆக்கிக்கிட்டேன். என்னைக்கு கூட லக்ஷ்மி தானே ரிஷியோட உயிரை காப்பாத்துனா பார்த்தல. எங்க எல்லாருக்குமே ஒண்ணு பிடிக்கும். ஆனாலும் நாங்கெல்லாம் உறுதியா இருக்கோம். எங்க எல்லாருக்கும் ரிஷியோட உயிர் தான் முக்கியமானது. அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீ அவசரப்பட்டுட்ட மலிஷ்கா. 1 வருஷம் வரைக்கும் தானே இது நீடிக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவனே லக்ஷ்மி டைவர்ஸ் பண்ணிருப்பான். அதுக்குள்ள நீ